ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எம்ப்ளாயீஸை நல்லா ரீடைன் பண்ணணும்னா எப்படி ரெக்ரூட் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்றதுனா, இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எம்ப்ளாயீஸை என்ன தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, வெறும் சேலரி அண்ட் இன்சென்டிவ் மட்டும்தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு மித் இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனான்ஷியல் க்ரோத் அப்படின்றது கண்டிப்பாக தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கிடையாது. அதோடு சேர்ந்து அவங்களுடைய கரியர் க்ரோத் அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷனில் அவங்க அடுத்த கட்டமாக வளர்கிறதுக்கு தேவையான விஷயங்களும் நீங்கள் சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான க்ரோத் பார்த்துருக்கு அப்படின்ற கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு நீங்கள் கரெக்டான பீரியாடிக்கல் ரெக்கக்னிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு மந்த்லி ரெக்கக்னிஷனாக இருக்கலாம், சில நேரம் அது வந்து குவார்டர்லி ஆஃபர்லி ஒரு ரெக்கக்னிஷன் சிஸ்டமாக இருக்கலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதன் மூலயமா, அந்த ரெக்கக்னிஷனில் என்ன கொடுக்குறோம் அவார்டு, என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்குறோன்றதை தாண்டி அந்த ரெக்கக்னிஷனே வந்து அவங்கள பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணோம். பட் அதுக்கு நம்ம சில பேராமீட்டர், சில மெட்ரிக்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி முதல்ல வந்து அவங்களுக்கு அதை சொல்லலாம். இதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன், இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்றது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் என்விரான்மெண்ட்டாகவும், நல்ல ஒரு ஃபன் என்விரான்மெண்ட்டாகவும், ஒரு டீம் அவுட்டிங், ஒரு கேதரிங், ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க எம்ப்ளாயீஸை பற்றி பர்சனலாக ஒன்றுமே தெரியாததுனால அவங்களால அந்த அளவுக்கு கனெக்டே ஆக முடியாது. நீங்கள் எப்போ பர்சனலாக அவங்களோட கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்களும் வந்து இதை அவங்க பிஸ்னஸாக நினச்சி ஓனர்ஷிப் எடுத்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஃபைனலி நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரிவ்யூ சிஸ்டம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே எம்ப்ளாயீஸ்க்கு ரெண்டு பேருக்குமே அது ஒரு கிளியராக இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் க்ரோத் ஓரியன்டாகவும் ஃபர்தராக வந்து அவங்கள நீங்கள் ரீடைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவுமான ஒரு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு அமையும். ஸோ மேக் ஷுவர் இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஐ எம் ஷுர் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் percentage இது மூலயமா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.